இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆத்துமா, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆத்துமா தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆத்துமா, நம்முடைய சரீரத்துக்குள்ளாக ஆண்டவர் இறங்கி நம்முடைய ஆத்துமாவை நாம் பலப்படுத்த வேண்டும். ஆத்துமாவுக்கு தேவையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால்தான் நாம் விடுதலையாக முடியும். நாம் வரங்களை வைத்திருக்கலாம். வரங்கள் ஒரு நாள் நமக்கு கைவிட்டு விடும். ஆனால் வார்த்தையோ ஒரு நாளும் மாறாததா இருக்கிறது. வான பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை, நீ கண்ணீரோட விதைத்தாலும் நீ கம்பீரமாய் அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவ சமூகத்தில் என் ஆத்துமாவை பலப்படுத்தும், என் சரீரத்தை பலப்படுத்தும், என் சிந்தனையை நீர் பலப்படுத்தும் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றுக்கும் மேலான தேவனாய் இருக்கிறார். வான பூமி ஒழிந்தாலும் அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மோட பேசி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் இந்த நாட்களிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, தேவர்களின் உமக்கு ஒப்பானவர் யார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்விதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். எப்பேற்பட்ட வார்த்தையை நமக்கு கொடுத்து நம் ஆத்துமாவை தேற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆத்துமாவே, முழு இருதயத்தோட ஆண்டவரை தேடு. முழு நம்பிக்கையோடு அவரை நாம் தேடும்போது அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தரை ருசித்து பார்க்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரை விட்டு விலக மாட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறார்கள். நேசிக்கிறபடினால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்வதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் கண்ணீரோட விதைக்கிற காரியங்களை நீ கம்பீரமாய் அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்களே. இன்றைக்கு நாம் பரிசுத்தமாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறோமா? உன் சிந்தனை பரிசுத்தமாக இருக்கிறதா? உன் சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறதா? உன்னுடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்கிறதா? நீ பரிசுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் நல்லவராக, உன் ஆத்மாவுக்கு நல்லவராக இருக்கிறார். உன்னுடைய எல்லா பாதுகாப்புக்கு ஆண்டவர் மீட்பாக, பாதுகாப்பாளராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் நாம் சோர்வோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலனையும் கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே
இல்லையே என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் முடித்து விட்டார். இன்னும் என்னோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முடிக்க போகிறார் என்று விசுவாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனை பார்க்க முடியாது. நீ என்னை விசுவாசித்தால் என் மகிமையை நீ பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்கள் ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு, ஆண்டவரை தேடுகிற உங்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை தேடுகிற உன் இருதயத்துக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். உன் சிந்தனைக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கைக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் கண்ணீரோட விதைக்கிறீங்களா? இன்றைக்கு நீ கண்ணீரோட நிற்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராய் இருந்து உன் சகலவற்றை விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்க ஒரு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஒரு பூரணமான தேவனாய் இருக்கிறார். ஒரு பராக்கிரமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசப்பா, இந்த நாளை உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை கிரியை செய்வதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதாக, இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் புறப்படுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் விண்ணப்பத்தை அனுப்புகிறவர்களுக்காக உங்க வல்லமை கடந்து போவதாக. ராஜா, சொல்ல முடியாத விண்ணப்பங்கள் இசப்பா, ஒவ்வொரு நாளும் ராஜா கேட்கிற விண்ணப்பங்களை கர்த்தர் பதில் கொடுங்க. நல்லவரா இருங்க ராஜா. சுரேஷ் என்றவருக்கு கர்த்தர் சரீரம் முழுவதமாக கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, அப்பா, அவருடைய சரீரத்துல வல்லமை இறங்கி கர்த்தர் மரண படுக்கையை நீக்கி போடுங்க. அற்புதங்களை செய்யுங்க. அதிசயங்கள் இந்த குடும்பங்களுக்கு கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இசப்பா, இப்படிப்பட்ட இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக. இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. அற்புத கரம், அதிசயமான கரம், வல்லமையுள்ள கரம், பராக்கிரமுள்ள கரம் நீட்டப்படுவதாக ராஜா. இஸ்ரவேலுக்கு நீட்டின கரம் உங்க பிள்ளைகளுக்கு நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ரத்த கோட்டைகளை மறைப்பீராக. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.